இங்க இருந்து போறவன் என்ன செய்யறது? நீ ஆழ்ந்து கவனிச்சு பாரு, எந்த பக்கம் நீ நிக்கிறதுன்னு முடிவெடு. ஓட்டு போடு போடாவன அதை விடு, எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை. யாராருக்க போட்ட நீ போடு. உதயசூரியன் இங்கே போடு, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடு, ஒன்னே எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் எங்களுக்கு பின்னாடி வருகிற ஒரு தலைமுறைக்கு இந்த நிலையில விட்டு விட்டுறாரு. நான் இன்னைக்கு கடையில தண்ணி வாங்கி குடிக்கிறேன், இன்னைக்கு நாளைக்கு என் மகன் என்ன செய்வான்? இன்னும் 10 ஆண்டுகளுக்கு கொடுத்துருவான் நான் தண்ணீரை. அதுக்கப்புறம் நீ என்னைக்காவது இந்த அறிவை கொண்டு சிந்திச்சா? இந்த சிட்டு, இந்த மைனா, இந்த கொக்கு, இந்த வண்ணத்து பூச்சி, இந்த தேனீக்கள், இந்த குரங்கு, இந்த அணில், இந்த பாம்பு படம் எடுத்து வருகிற ஒரு நச்சு, அது பொண்ணு குருன்னு தெரியும். ஆனால் அது வந்து நிற்கிது, ஒருத்தன் போத்தளத்தில் வந்து தண்ணியை கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு வருது. ஒரு அணில் கும்பிட்டு தண்ணி வைக்குது, இருக்கு காணொலிப்பார். அவனெல்லாம் சொல்றான், கீழே என் பேச்சை போட்டு போடுறான். ஒரு குரங்கு வர்ற பிள்ளைய தவி கேட்குது, பயப்படுது. அது ஒண்ணு இல்லை, தண்ணி போத்தலை பார்த்துருச்சு. இந்த அறிவு என்னைக்கு மானுடனுக்கு வருதோ அன்னைக்கு தாங்க இந்த உலகம் உயிர். உன்னால பார்க்க முடியுதா? அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளை ஆழ்ந்து பாருங்க. காடுகள்ல இருந்துதான் நமக்கு அருவி நீரெல்லாம் வந்தது. காடுகள்ல வாழ்ற விலங்குகளுக்கு நீர் இல்லைன்ட்டு ஓரத்துல மலை அடிவாரத்துல இந்த ஆட்சியாளர்கள் தொட்டியில கட்டி தண்ணியை ஊற்றி வைக்கிறான். அங்கிருந்தாடா நமக்கு எல்லாம் வந்துச்சு, தண்ணி ஊற்றி வைக்கிறான். அதுல என்ன கொடுமைன்னு பாரு, யானை வருது, தண்ணி அந்த தொட்டியில கீழே போயிடுச்சு. ஒரு நல்வாய்ப்பாதுக்கு தும்பிக்கை இருக்கு, டவக்கன்னு தண்ணி குடிச்சிட்டு போய் அடுத்து தாகத்தோட ஒரு காட்டு எருமை வருது, அதுக்கு தும்பிக்கை இல்லை, தண்ணியை பார்த்துச்சு, சுத்தி வருது. இதை பார்த்த பிறகு உனக்கு வழி வந்தால் என் மொழி உனக்கு புரியும். நாங்கள் என்ன அரசியலை பேசுகிறோம் என்று உனக்கு புரியும். நான் யாருக்காக கட்டுகிறோம் அதுவும் உனக்கு புரியும். நாங்கள் செய்வது என் அருள் பெற்றோர்களே, என் அன்பு சொந்தங்களே, எங்களுக்காக இல்லை, எங்களுக்கு பின்னால் வருகிற என் பிள்ளைகளின் தம்பி தங்கைகளுக்கு தான், உங்களுக்காகத்தான், உங்களின் சந்ததிகளுக்காகத்தான் இந்த முச்சந்ததியின் மீது சந்தையில் நின்று கற்றுக்கொண்டு இங்கே என் நம்பிகளெல்லாம் பேசினார்கள், என் நம்பி துறையெல்லாம் எல்லாரும் பேசினார்கள், என் தம்பி அம்சத்தை கூட பேசினார். 15 ஆண்டுகளாக என் நம்பி துறை எங்கே இருந்தார்கள் என்று தெரியாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்கிருந்தார்கள் என்று தெரியாதவர்களெல்லாம் இன்றைக்கு வந்து எங்களுக்கு எதிராக போராடுகிறார்கள். இறைமகன் இயேசுதான் இறந்தோரை உயிர்ப்பித்தார் என்று எங்களுக்கு கற்பித்தார்கள், படித்தோம். நாங்கள் இப்போது அவர் ஒரு இறந்தோரை ஒருவரைத்தான் உயிர்ப்பித்தார். நாங்கள் எண்ணற்ற இறந்தோர்களை உயிர்ப்பித்து உழவாக்கிட்டோம். அவன் உயிர்ப்பித்த பிறகு இறைமகன் இயேசுவை போற்றினான். நாங்கள் உயிர்ப்பித்த இவர்கள் எங்களை தூற்றுகிறார்கள். இதான் கொடு. 15 ஆண்டுகளாக இறந்தார்களா உயிரோட இருந்தார்களா என்று தெரியாதவர்கள் இன்று எங்களை எதிர்க்கிறார்கள். நாங்கள் தமிழர், நிலம், வளம், உரிமை, தமிழர் நாடு, இது தமிழ்நாடு, தமிழ் தேசம், இங்கு வாழ்கிற மக்களின் அரசியல் தமிழ் தேச அரசியல் என்று பேசுகிற போது எதிர்ப்பார்களேயானால் உண்மையிலே அவர்கள் நாங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறோம், அவர்கள் எங்கள் வரலாற்று பகைவர். என்ன பிரச்சனை? பெரியாரை பேசினா எனக்கு ஓட்டு விடாது, வேண்டாம். அந்த ஓட்டை எனக்கு தீட்டு நீ வச்சுக்க. யார் நிக்க போற? MC ராஜா, அயோத்தியாச பண்டியன் பாட்டன், ரட்டமணி சீனிவாசன் தாத்தன், சிங்காரவேலன் பாட்டன், சிவானந்தன் தாத்தன், மார்சல் நேசமணி நம் தாத்தன். என்னடா சீர்திருத்தம்? என்ன சீர்திருத்தம்? வரலாறை விட சீர்திருத்தம், வைகுந்த பெருமானை விட சீர்திருத்தம் சொல்றாங்க. ஒன்று சொல்றாங்க, இந்த நிலத்தில் என் முன்னவர்கள் செய்ததை விட சீர்திருத்தம்.
என்ன சீர்திருத்தம் நீங்க பண்ணிட்டீங்க? இன்றைக்கு நான் பற்ற வைக்கிற இந்த நெருப்பு அடுப்பில் தான் எரிய வேண்டும். பசி என்ற நெருப்பு எவன் வயிற்றிலும் எரியக்கூடாது என்று வள்ளலார் பெருந்தகை என் மூதாதை பற்ற வைத்த நெருப்பு 150 ஆண்டுகளாக அணையாக இருக்கிறது. அது ஏதாவது உங்கள் பெரியார் செய்து கொண்டதல்ல. கோயிலுக்கள் வராத தீட்டு, கோயிலை தீட்டு. சிவன் முருகனை வழிபடுகிற சைவன் கோட்டை இப்படி போட்டார். போடாது, நீ இழிமகன் வெள்ளவாடா, கோட்டை எல்லாம் திருநீர சாட்சி போட்டதை நிமித்தி போடா, முட்டிக்கு கீழே வேட்டிய கட்டாது, ஏடா தலையில கட்டுறார். கோயிலுக்குள்ள போகாதா, கோயில் திட்டார். அங்க இருக்கிற சாமி நீதாண்டா சாமி, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஒன்னையே நீ வழிபடுறா, நீதாண்டா கட்டவன். இவன் தாண்டா வைகுண்டர், இவன் தாண்டா வைகுண்டர், இவன் தாண்டா சீர்திருத்தவாதி. இந்த கூட்டத்தில் யாராவது ஒருவன் கூட்டத்தில் இருக்கிற உன்னை பார்த்து இங்கே யார் பறை என்று கேட்டால் நான் தான் பறையன் என்று எழுந்து நில்லலாம். என்ன சொல் உன்மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று கற்பித்தானடா என் தாத்தன் கட்டமலை சீனிவாசன். அவன் தான் சீர்திருத்தவாதி. அவன் தான் பழைய மலர்லாம் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டா இவன் பாப்பானும் உயர்ந்துவானா, பாப்பாண்டா இவனுக்கு தாழ்ந்து போவான். யாரு இந்த தெருவுக்கு தேவையெல்லாம் பெருச்சுக்காங்க இல்ல தம்பி, எல்லா எளியும் எந்திரிச்சு வந்து ஒரு குடிக்கு முன்னாடி ஆடிட்டு போப்பா. ஆயிரக்கணக்கான பெரியார் தாயின் இனத்தில் மாதர் நேசமணியில் இருந்து எத்தனை முன்னோர்கள் எண்ணி முடிக்கிறதுல இரவு முடிஞ்சிருக்கா. சும்மா ஏதாவது நகைச்சுவை பண்ணிட்டு சும்மா நான் தான் இனிமே எனக்கு பெரியார் வேணாம், நீங்க வச்சுக்கிறீங்க. என் முன்னாடி வர்றவனுக்கு நான் நிறைய பெரியார் வச்சுக்கேன், வச்சுக்கிறேன். எத்தனை பெரியார் பூரா இந்த அரசியல பாரு. ஈழத்தில் நம்ம இன மக்களை கொண்டு போயிட்டான். உன் ஆழ்மனதை தொட்டு சொல்லு, ஒரு தன்மானமிக்க தமிழ் மகன் கையில் அந்த அதிகாரம் இருந்தால் அந்த போரை நடத்திருக்க முடியும். நீ யாராவது நினைக்கிறியா? அது கூட வேணாம். உன் முன்னாடி நிற்கிற உன் அண்ணன், உன் உடன் பிறந்தவன், உன் மகன் சீமான், இன்னைக்கு இருக்கிற சீமான் கிட்ட இருக்கிற இந்த படை அன்னைக்கு இருந்திருந்தால் இவன் போற நடத்திருக்க முடியும் நினைக்கிற. அதான் வரலாற்று இடம். என்ன செஞ்சிட முடியும்? இனப்பற்று இதெல்லாம் என்ன நினைக்கிறேன்? பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் எப்படி பிரியுது? இங்கிருந்து பாகிஸ்தான் போகும்போது மதமா போகுது. முகமது அலி ஜின்னா தலைமையில் அங்க போய் உருது ஆட்சி மொழி என்று சொல்லுகிற போது டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த இளைஞன் முஜிபுர் ரஹ்மானும் நண்பர்களும் அப்ப என்னுடைய தாய்மொழி என்னானது என்று கேள்வி எழுப்பினான். ஒரே மதம் இல்ல, மார்க், ஓர் இறை, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அளவற்ற அன்பாளன், நிகரற்ற அருளாளன், ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே மொழி, நபிகளின் மொழியே வழி, ஏற்று சென்ற மார்க்கம் இஸ்லாம். அங்கே போய் தனி நாடு பாகிஸ்தான், உருது ஆட்சி மொழி. அப்ப என் தாய்மொழி என்னானது என்று கேட்டான். அவன் தாய்மொழி வங்க மொழி. போராட்டம் வெடித்தது, கலவர், வங்காளிகள் தாய் கணிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமியர்கள் தான். ஆனால் அங்கு மொழியா இனமா என்றால், மதமா என்றால், மார்க்கமா என்றால் மொழியின் இனம்தான் என்பது சண்டை. அதான்
அன்னைக்கு மேற்கு வங்கத்தின் முதல்வர் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் யார்? இந்து, சோக்காக இந்து. இவங்க சொல்ற இந்து. சித்தார்த்த சங்கர எழுந்தா அவன் சொல்றான் இஸ்லாமிய மக்களை கொள்கிறார். பேசல என் இன மக்களை கொள்கிறார்கள் பாகிஸ்தானி. அவர்களை காக்க யார் பிரதமர்? இவன் கட்சி தலைவர் இந்திரா காந்தி. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, என் இன மக்களை பாதுகாக்க நீங்கள் ராணுவத்தை அனுப்புகிறீர்களா அல்லது என்னுடைய காவல் படையை, போலீஸ் படையை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று எச்சரித்தார். பணிந்த அம்மையார் இந்திரா காந்தி இந்திய ராணுவத்தை அனுப்பி போரிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அவனுடைய தாய் மொழியிலேயே வங்களாதேசம் என்ற நாட்டை பிரித்துக் கொடுத்தார். ஈழத்திலே போர், இந்த நாட்டில் கழிவறை, குடிப்பறை இரண்டை தவிர எல்லாத்துக்கும் பெயர் சுட்டி வருகிறார் பெருமகனார் ஐயா ஸ்டாலின். துரோகம் என்று ஒரு தமிழில் சொல்லுண்டு, அதற்கு இன்னொரு சொல்லும் உண்டு, கருணாநிதி என்று. கருணா என்றும் சுருக்கி சொல்லலாம், கருணாநிதி என்றும் கொஞ்சம் நீக்கி சொல்லலாம். இதற்கு முன்பு பெரிய துரோகம் உண்டு, தமிழுக்கும் தமிழினத்திற்கும் செய்த துரோகம். அதுக்கு இன்னொரு பெரிய பெயர், பட்ட பெயரை சொல்லலாம், இந்த தேர்வின் பெயரை சொல்லலாம். இந்த துரோகங்களுக்கெல்லாம் பெரியார், இந்த பெரியார் நல்லா விளங்கிச்சா? இவர் முதலமைச்சர். அந்த இடத்தில் இந்த ரத்தம் ஓடுகிற இந்த கூட்டத்தில் ஒரு இருந்திருந்தார். என்ன நடந்திருக்கு சீமா? இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள் தமிழர்கள் நாங்கள். இந்த இனம் என்னது? பாரத நாடே பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் இனத்தின் நாடு. இதை எவர் மறுப்பார்? உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஆக பெரும் கல்வியாளர். தெற்காசியாவிலே தனி ஒரு மனிதனின் நூலகம், லைப்ரரி மிக பெரிதாக இருந்தது ஒருவனுடையதுதான். இவன் ஜமீனோ திவானோ மன்னனோ கிடையாது, ஒரு குடிமகன். இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து தந்தவன், சட்ட மேதை. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள இந்த இடத்தில் ஒருத்தனுக்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழனுக்குத்தான் என்று. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது பூக்களை தொங்கியவர்கள் என் முன்னவர்கள், செக்கெடுத்தவன் என் முன்னும், சிறைப்பட்டு வதைப்பட்டு முடிவட்டவன் என் முன்னும். விடுதலை பெற்ற பிறகு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் சட்ட திட்டத்திற்கு கட்டுப்பட்டு தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மையை காத்து வாழ்கிற மூத்த குடி தமிழ் குடி. என் இனத்தின் உறவுகள், எம்மின மக்கள், என் சொந்தங்கள் இன்னொரு தாயிடத்தில் சிங்களவர்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான். என் வரியிலே, என் வருவாயிலேயே அவனுக்கு ஆயுதமும் கொடுத்து, பணமும் கொடுத்து, பயிற்சியும் கொடுத்து உதவி கொண்டிருக்கிறார். என் இனத்தை கொள்வதற்கு இந்திய பெருநாடு ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுக்குமானால், என் இனத்தை காப்பதற்கு தமிழர்கள் நாங்கள் பணமும் பயிற்சியும் கொடுத்து. இலங்கை உங்கள் நட்பு நாடு என்றால், இலங்கையில் வாழ்கிற சிங்களர்கள் உங்களுக்கு நண்பர்கள் என்றால், தமிழர்கள் நாங்கள் யார்? இது கேள்வி. எங்கே? சட்டசபையில். இலங்கை நட்பு நாடு என்றால், என்னையை தாண்டி நீ ஒரு நண்பனை தேடுகிறாய் என்றால், இலங்கையில் சிங்களவர்கள் உனக்கு வேண்டும் என்றால் அவர்களை வைத்துக் கொள், என்னை எழுத்துவிடும்.
நான் வேண்டும் என்றால் என்னை வைத்துக் கொள், அவர்களை விட்டுவிடு. இதுதான் சட்டசபையில் தீர்மானம் போட்டால் என்ன செய்து விடுவார்கள் என்று. ஆனால் ஒரு அற்ப நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை காலையில் உணவருந்திவிட்டு கடற்கரையில் இந்த பக்கம் ஒரு குடியூட்டி, இந்த பக்கம் ஒரு குடியூட்டி, இந்த பக்கம் தயாளம்மா, இந்த பக்கம் ராசாத்தி அம்மா நினைத்து படுத்துவிட்டு சரியாக மதிய உணவுக்கு வீட்டுக்கு திரும்பி போர் முடிந்து விட்டது. உன்னால் நம்ப முடியாதா? போர் முடிந்து விட்டது என்று இவர் சொன்ன செய்தி அங்கு பரவ பதுங்கு ஒழிக்கில் பதவி இருந்த நம் தங்கைகளாக கிளம்புறவர்கள் போர் முடிந்து விட்டது என்று வெளியே வந்தவர்கள் மொத்தமாக கொண்டை போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு விட்டார். இந்த காட்சிகளை கற்பனை செய்வார். பதுங்கு குழி, அதை பங்கர் என்று சொன்னது. அதுக்குள்ளே பதுங்கி பல நாட்கள் பட்டினியும் விஷயமாக உண்ண உணவில்லாமல் ரொட்டை துண்டுகளை கழிவறைக்கு அவசரத்துக்கு சிறுநீரோ கழிவோ வெளியே போக முடியாமல் உள்ளே இருந்த நம் சொந்தங்கள் பசி பசி என்று பிள்ளைகள் மயங்கி கிடந்ததை பார்த்து வழி இல்லாமல் வெளியிலே வேட்டிலே எந்திரிச்சு ஒரு கல்லை வச்சு ஒரு பானையை வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரிசி போட்டு கொதிக்க வச்சு கொடுக்கலாம் என்று எந்திரிச்சு பார்க்கிற போது அப்படியே இந்த பூக்கள் இதில் தூவார்கள். அதுபோல கையும் காலும் தலையும் கழுத்தும் குடலும் செதறி நம் உறவுகள் உறுப்புகள் சிதறி விடுவதை பார்த்தேன். நான் அப்படியே நான் குறிக்குள்ளே விழுந்து விட்டேன் என்று என் தங்கை என்னிடத்தில் பேசுவது இன்னும் இருக்கு. அந்த இடத்துக்கு நீ போக வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க, விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு இருந்தவங்களா வாங்க, இங்க வந்துருங்க, எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று சிங்களர்கள் அழைக்க, சரி நீங்கள் போங்கள் என்று மக்களை அனுப்ப வந்த என் மக்களை, என் சொந்தங்களை சோதனை சாவடி என்று போட்டு இந்த பக்கம் சிங்கள ராணுவ வீரர்கள் அங்கே 300 மீட்டருக்கு அங்கே நிறுத்தி என் அப்பாவுக்கு முன்னாடி என் அம்மாவை, என் அம்மாவுக்கு முன்னாடி என் அப்பாவை, என் தாய்க்கும் தந்தைக்கு முன்னாடி என்னை, எனக்கு முன்னாடி என் தங்கையை நிர்வாகப்படுத்தி நிறுத்தி வரிசையாக வருகிற போது 18, 16, 20, 25, 30 வயது மதிக்கத்தக்க என் தங்கைகளில் திறந்த மாறு சிங்களம் இப்படி திரி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று செய்ததை பார்த்த பிறகு நான் அதற்கு காரணமான கை இந்த சூரியனுக்கு ஓட்டு போட்டார். நான் நல்லா உன் மொழியை முட்டாள்களின் மொழி, காட்டு மிராண்டி மொழி, சனி அதை விட்டொழி என்று சொன்னது தந்தை என்று போட்டது ஒரு மாறப்பட்ட இனக்குட்டம் உலகத்திலே தமிழ்நாடு. இப்படி ஒரு மொழியை, தெலுங்கு, கன்னடத்தை, துளுவை, மலையாளத்தை, மராட்டியை, ஏதாவது ஒரு மொழியை, இது சனி, இது காட்டு மிராண்டி மொழி, இதை படித்தா பிச்சை கொடுக்க முடியாது. எப்படி குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும். அது தாய்ப்பாலை போல, தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அப்படி தாய்மொழி கல்வி அவசியம். இது யாரு? காந்தி. தமிழிலே படிக்கணும், தமிழிலே பேசணும். இது யாரு? தாய்ப்பால் பைத்தியங்கள். இது யாரு? உங்கள் பெரியார். பைத்தியக்கார உலகத்துல ஒரு கேவலப்பட்டது கூட தெரியுங்களா? உன்னை மறந்து உறங்குகிற போது உனக்கு எந்த மொழி கனவு வருகிறதா? உன் கல்வி மொழி. தாய்மொழியில் படித்தவன் படைக்கிறான், படிக்காதவன் பயன்படுத்துகிறான். உலகம் பூரா மேடி, இந்தியா மேட்ச். ஏன்டா உன் மொழி இழிவாக உலகத்தின் முதல் மொழியை, பெருமைமிக்க ஒரு இனத்தின் கூட்டத்தை உனக்கு வேண்டாம். ஒரு எளிய தத்துவம் தானடா. வீட்டுக்கு தகப்பனை, நாட்டுக்கு தலைவனை கடன் வாங்க முடியாதா? கூடாதா? அது ஒரு கேவலம். எனக்கு அப்பா இல்லடா, எங்க அப்பா இறந்துட்டாரு. பக்கத்து வீட்டுல அப்பா இருக்காரு, ஏத்த வீட்டுல அப்பா இருக்காரு, அந்த வீட்டுல அப்பா இருக்காரு. எங்க வீட்டுக்கு அப்பா இல்ல, நீங்க வரீங்களா எங்க வீட்டுக்கு அப்பாவா இருக்கீங்கன்னு நீ கூப்பிடுறான்னு சொல்லணும்.
ஏய் கூடுவியா, என் அப்பன் இல்லை என்றால் என்ன? அந்த அப்பனுக்கு பிறந்தவன் இந்த தாயின் மாறிலே முதலாக பால் குடித்த மூத்த மகன் தலைமை ஏற்று என் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டார். அவன் தான் தன்மானம். அவன் தகப்பன் என்பவன் ரத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருந்தார். அதன் கோட்பாடு. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இப்படிதான் தட்சாதி வர இவ்வளவுதான் பிலாசபி. ரொம்ப போட்டு குழப்பிக்கிறது. ஏற்றுக்கொண்ட கொள்ளைக்கு குறுக்கே ரத்த தாய் தந்தையரை வந்தால் எதிரி எதிரிதான். தாயை படித்தவனை யார் தடுத்தாலும் விடாத. தமிழை படித்தவனை தாயே தடுத்தாலும் விடாத. என் தாத்தன் புரட்சி பாவலர். இப்ப என் தாய் தமிழை படித்தவனை பெரியார் சிறியார் உன் அடிப்படைய உன் ஃபண்டமெண்டல் மிஸ்டேக். இதுக்கு மேல நீ ஒண்ணு புடுங்க வேணாம். உன் ஜமுக நீ சமக்கால தூக்கி போடு. எனக்கு ஒண்ணு வேணும், ஒண்ணு வேணாம் வேணும். பெரியாரால் இந்த நிலத்தில் நிகழ்ந்ததை நம்ம சொல்றோம். இதே திமுக எதுக்குடா சந்திரகுமார் முதலியார் நிறுத்தி இன்னும் பெரிய கொம்பாரி கொம்பன் ஒரு தொகுதி இதில் தோத்தாலும் ஒரு ஆட்சி கிடையாது. ஒரு அனுமதியரை, ஒரு பறையரை, ஒரு தேவேந்திரர் நிறுத்தாடி பெரியாரின் சமம் இது புதுமணி அம்பாங்க. தம்பி, சமூக நீதி, சாதிய ஒழிப்பு, தீண்டாமை, முற்போக்கு, நல்லா கணிச்சுக்க, முற்போக்கு, இந்த என்ன சொல்றது, இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு, பெண்ணிய உரிமை, இட ஒதுக்கீடு, வகுப்பாரி பிரதிநிதித்துவம், இது என்ன இருக்குன்னா திராவிடத்தில் வரும் சொல். தமிழ் தேசியத்தில் தான் அது செயல். ஓட்டு குழப்பிட்டாலே அவ்வளவு செய்ய மாட்டோம் தம்பி. உலகத்திற்கு முன்பு பிரபாகரனை தீவிரவாதி சொன்னது திராவிடம். சாய்சஸ் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர், எம் கே நாராயணனுடைய செயலாளர் உதவியாளர் சாய்சஸ் சிவசங்கர மேனன் எழுதின புத்தகம் ஆங்கிலத்தில். அது ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழையும் மொழிபெயர்த்து திரும்ப எழுதினார். இறுதி போரில் பிரபாகரன், பொட்டம்மான் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து போரை நிறுத்தி ஒரு அரசியல் தீர்ப்பு கொண்டு வர அமெரிக்கா விரும்பியது. அதை அன்றைய இந்திய ஆட்சியாளர்கள் யாரு, காங்கிரஸ் குடும்பத்தார் விரும்பல. குறிப்பா அதை விட்டால் குறிப்பா தமிழ்நாட்டு தலைவர்கள் யாரு ஆட்சியில் இருந்தது, எதிர்கட்சியாளர்கள் 2 பேரும் அறவே விரும்பல. அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர அவர்கள் விரும்பினார்கள். இது காரணம், பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் என்று கருதினார்கள். நான் சொல்லல, சிவசங்கரமணி எழுதுனது இருக்கு, நீ பகுதியில் தட்டு என் தமிழில் கேட்டு படி இருக்கு. அவர்களின் அரசியல் இருப்பு யார்? ஐயா ஸ்டாலின், உதயநிதி, இன்ப நிதி, இன்ப நிதிக்கு பிறக்கிற துன்ப நிதி, துயர நிதி, இந்த நிதி இருக்குல்ல, இந்த நிதிகள். ஏய் தம்பி அனுப்பிச்சாச்சு, பாலச்சந்திரன் மக்களோட மக்கள் விட்டாச்சு. அவனை யாருக்கு தெரியும்? தங்கச்சி இசைப்பிரியாவை யாருக்கு தெரியும்? வரிசையில போற பிள்ளைகளை நம்மள துரோக நாய் இருக்கும்டா, நாய், அந்த நாய் அங்க நின்று காட்டி கொடுக்குது. இதுதான் இசைப்பிரியா, இதுதான் பிரபாகரனுடைய கடைசி மகன் பாலச்சந்திரன். தங்கச்சி அழைச்சிட்டு போய் என்ன செஞ்சாலும் உனக்கு தெரியும், தம்பியை கூட்டிட்டு போய் என்ன பண்ணாலும் உனக்கு தெரியும். ராணுவ கட்டுப்பாட்டில் வச்சு இந்த பச்சை பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுத்துட்டானா, இப்படி சாப்பிட்டு இப்படி வெறிச்சு பார்க்கலாம். அவன் என்ன நினைச்சிருவான், உலகம் பூரா 13 கோடி சொந்தங்கள் இருக்கையில என் தாத்தா, என் பாட்டி, என் பெரியப்பா, சித்தப்பா, எங்க மாமா, மச்சனர்கள், என் அக்கா, தங்கைகள் எல்லாரையும் பார்த்துருவோம். நாங்க உங்களுக்கான நாடு
உங்களுக்கான விடுதலை கட்டணத்தை ஒன்றும் செய்யல. என் தங்கச்சி இசைப்பிரியா, அவள் கொடுமைப்படுத்தப்படும் போது அவள் என்ன தெரிஞ்சிருப்பா? இத்தனை கோடி சொந்தங்கள், மானத்துக்காக உயரவிட்ட பாட்டன் முப்பாட்டன் பரம்பரையில் வந்த சொந்தங்கள் இவ்வளவு பேர் இருக்கும் போது உங்கள் உடன் பிறந்தாருக்கு இந்த கொடிய நிகழ்வு, இந்த கொடுமை நிகழ்கிறதே, இதை தடுக்க கேட்க ஒருவரும் இல்லையா என்று நினைத்திருப்பாளா இல்லையா என்பதை என் முன்னாடி இருக்கிற என் இனமான சொந்தங்கள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் நீங்க. என் தம்பி அப்படி நிற்கும் போது நெஞ்சில வெற்றுடம்பல 5 குண்டு, பக்கத்துல இருக்கிறவன் நெஞ்சில இங்க இருந்து பாய்ச்சிய குண்டு. நல்லா கவனிச்சுக்க, மல்லாந்து கிடந்தான். உலக நாடுகளெல்லாம் பதறியது. இந்த நாட்டில் எவனாவது நம்மை தவிர கதறினான். நல்லா கேட்டுக்க, பிரபாகரன் மகன் இராணுவ கட்டுப்பாட்டு கஸ்டடியில் இருக்கிறாங்கிற தகவல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், இங்கே இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், இந்திய நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லப்பட்டதா இல்லையா? ஒரு தடவை நீ எல்லாரும் வச்சுப்ப, சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா? ஆனா பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோட இருக்கக்கூடாது என்று இலங்கை ராணுவத்துக்கு சொல்லப்பட்டதா இல்லை. அதனால் என் தம்பியின் நெஞ்சிலே 5 குண்டுகள் பாய்ச்சப்பட்டதா இல்லையா? தம்பி, அதெல்லாம் மறந்து கடந்து போனவென்றால் நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் மான தமிழச்சி மாறேன் பால் குடித்து வளர்ந்த மகன் தானடாங்க. என்ன துயரத்தை தாங்கி என்பார் தம்பி. வஞ்சம் வாய்த்து கருவறுக்காம போக மாட்டேன். நான் தமிழர் கட்சியோடு போட்டி போடுவதற்கு என் உடன் பிறந்தாரோடு நீ எதிர் நிற்காத இருக்கிறாய். உன்னை தன்னிடத்தில் கருவறுக்காமல் போராட சாக மட்டும் நீ அற்பப்பாதல். திராவிடம் என்றால் என்னென்ன திராவிடம்? உன் கோட்பாடுகளா? தமிழ் தேசியவன் நான். எனக்கு என் வீட்டுக்கு ஒரே அப்பன் மாதிரி, என் இனத்துக்கு ஒரே தலைவன் பிரபாகரன். ஒன்று வரையறுத்து ஒன்று ஏதாவது இருக்கா சொல்ல பார்ப்போம். தடுமாறு வேண்டும். நீ ஏறி வந்து இந்த பிள்ளைக்கா இந்த பிக்காளி பிள்ளைகளை விட்டு விட்டு முக்கியத்துவம் கூட மெயின் பார்ட்டி பார்த்தா ஸ்டாலின் கட்ட வச்சு சொல்லு. அடுத்த வாரம் சுந்தேஷ் உதயநிதி சொல்லு. இல்லை மெயின் பிரான்ச்சு இந்த ரிலையன்ஸ் ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு கடை வச்சிருக்க ஹோல்சேல் டீலர் எங்க ஐயா வீரமணியை பேச்சு. நீ ஏன்டா குறுக்கு ஓடுறாடே? தள்ளவண்டி கடை வச்சிருக்கவனே, வெட்டி கடை வச்சுட்டாங்க, முக்குக்கு முக்கு வச்சு பழகு. நீ ஏன்டா குறுக்கு மெயின் பார்ட்டி இறப்பா? காமெடி பண்ணி தலைவரை வரலாற்றப்படியில போர்ச்சுகீசியன் மாண்டுக்கான், பொல்லாந்தார் மாண்டுக்கான், முகலாய பேரரசு விழுந்திருக்கு. எங்க பாட்டங்க சேர சோழ பாண்டிய பேரரசு விழுந்திருக்கு. விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு. மராட்டிய பேரரசுகள் சாம்ராஜ்யங்கள் விழுந்திருக்கு. பல்லவ பேரரசு விழுந்திருக்கு. நீ ஒன்னத்துக்கு இல்லாத வெறும் தரிசி. நீ உன்னை வீழ்த்துற ஏமாத்தான் உனக்கே தெரிஞ்சிச்சு. விழுந்துட்டோம்னு தெரிஞ்சிச்சு. அதனால ஓட்டு காசு கொடுத்து போடுங்கன்னு போடுவான். ஓட்டை வாங்கிட்டு தன்மானமும் இனமானமும் மிக்க என் மக்கள் என் தங்கைக்கு போடுவான், எனக்கு போடுவான். தெரியாதா? திருநெல்வேலியில என் பாட்டன் சுந்தரலிங்கத்துக்கு நான் விழா எடுத்தேன். என்னடா பண்ணான் ஜீமா, என்னடா பண்ணான் பிரபாகரன் பிள்ளைங்க, என்னடா பண்ணான் நம்பன் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு விழா. சூரட்டி ஒட்டியவன் நாடாரு தேவது போனார். அதான்டா பிரபாகரன் மகன் ஜாய்த்தது, சுந்தரலிங்கம் பேரன் ஜாய்த்தது. அதான்டா காமராஜன் பேர், குளித்தரன் பேர், மருதுவாண்டி வேலுநாச்சியார் பேர், அழகுமுத்துக்கோன் பேர் சாய்ச்சலா கொட்டாண்டா. என் தம்பி நாயடா எடுத்து பேர ஒரு கட்சிக்காரன் போட்டாண்டா. பாரா சுந்தரலிங்க குடும்பனாருக்கு விழா. கோனாரும் நாடாரும் தேவர் சுவரட்டி ஒட்டினார்கள். அங்க நான் பேசினேன். என்னை பரப்பைங்கிற கொல்லப்பைங்கிற நாடாங்கிற கோனாரு பேசுறதுக்கு தேநீர் கடையில் ஒருத்தர் குடிக்கும் போது பேசியிருக்கான். ஒருத்தர் தேநீர் குடிக்கும்போது பேசியிருக்கார். என்ன உங்களை குடி சாதி சாதியா பேசிட்டு போறேன், பேசாம கையை வச்சுக்கிட்டீங்க.
எவன் எங்களை அசிங்கப்படுத்த பேசுறேன், எவன் எங்களுக்கு அக்கறையில பேசுறான்னு தெரியாதா? பாடுகிறாங்க யாரு? ஒரு தாத்தா. அதை ஒருத்தர் கேட்டீங்கப்பா, ஒரு பெரியவர் சொல்றாரு, போடா என் பிள்ளடாவே, என் மேல இருக்க அக்கறையில பேசுறாங்க. எங்களை அசிங்கப்படுத்தவன் பேசுறான், எங்க மேல இருக்க அக்கறையில எவன் பேசுறான்னு கூட தெரியாது. பழனிக்கலைஞராங்க. அது மாதிரி ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் மக்களுக்கு தெரியும். இந்த மகன் யாருக்காக பேசுறேன்னு கூட தெரியாது. மக்களாயின் மக்கள் அவர்களுக்காக, அவர்களிடமே வந்த மகன் அவர்களுக்காக பேசுறேன்னு நான் தெரியும். அவர்களுக்கு பின்னாடி வருகிற அவர்கள் பிள்ளைக்காக இந்த மகன் பேசுகிறேன். உதட்டில் இருந்து பேசல, உள்ளத்தில் இருந்து இதயத்தில் அடித்தரத்தில் ஈரக்குறையிலிருந்து எடுத்து பேசுறேன்னு அவனுக்கு தெரியும். உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம். எங்க தாத்தா தைரத்திருமான் சொல்லியிருக்காரு, நீ உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு, நீ தான் வீரன். அதனால நாங்க சத்தியத்தை பேசுவோம், சத்தமா பேசுவோம். என்னைய தோற்கடிக்க துடிக்கிறது திராவிடம். நான் தோற்று போவது, நான் வீழ்வது மகிழ்ச்சி என்றால் உதயசூரியனுக்கு போடும். வீழ்ந்த தமிழ் பேரினம் எழ வேண்டும், தன்மானத்தோடு தலைமையில் இருந்து வாழ வேண்டும். இந்த இளைஞர் போனஸ், சலுகை, மானியம், இலவசம், 5 10 அரிசி பருப்பு வேட்டு சேலைக்கு கையேந்துவது, 1000-500 உரிமை விற்கிற இந்த கேடுகட்ட நிலை மாறி தன்மானத்தோடு தலைமையில் இருந்து இந்த மண்ண மக்களும் வாழ வேண்டும் என்றால் மாய்க்கு சித்தத்திற்கு ஓட்டு போடுங்கள். ஒரு வழி கிடையாது. தலைவர்களை நம்பி விட்டீர்கள், கட்சிகளை பின்தொடர்ந்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள். வானத்தில் இருந்து மண்ணை எச்சி கமிக்க காக்க வந்தவர்கள் அல்ல, வயிற்றில் இருந்து வந்தவர்கள். உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் கவலைகளை போக்க, உங்கள் வேதனைகளை நீக்க. வீதியில் நிற்கிறவர்கள் யார்? உங்கள் வீட்டில் இருந்து வந்தவர்கள் தான். அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார்? கரும்பு தோட்டத்துக்குள்ளே கால் வைக்க பயந்து சிமெண்ட் சாலை ஓட்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளை, எதிர்கால இந்த நிலத்தை, இந்த நாட்டை எழுச்சியும் புரட்சியும் வலிமையும் வன்மையும் இருந்த நாடாக மாற்றி பிழைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்களுக்கு கையளிக்கப்பட்ட வரலாற்று கடமை, காலம் தந்த பணி என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள். நம் தலைவன் நம் இன விடுதலைக்கு தூக்கினான் துவக்கு. நாம் தூக்க வேண்டியது துவக்கல்ல, வாக்கு. மறந்து விடாமல் மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி ஆன தமிழ் மக்கள், இதுவரை நீங்கள் வாக்கு செலுத்தாமல் விலகி நின்றிருக்கலாம். நோட்டாவுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். ஒரு முறை எங்களை பிடிக்கலையா, பிடிக்காதவனுக்கு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பிச்சை என்பது போல இந்த ஓட்டு பிடிக்காது. சூரியன் இப்படி பாருங்க, அங்க ஓட்டா விடியும் கருணாநிதி வீட்டுக்கு, கீழே இறக்கி மைக்கில் ஓட்டா விடியும் இந்த நாட்டுக்கு. ஒரு தடவை போடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு போடுங்க, உங்கள் மகனுக்காக போடுங்க, உங்கள் மகனுக்காக போடுங்க, எளிய மகனுக்காக போடுங்க. ஒரே ஒரு முறை போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை, அப்புறம் பாருங்க புரட்சி எப்போதும் வெல்லும் சொல்கிறது வரலாறு. நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, என்னுடைய வெற்றி, என் தங்கையின் வெற்றி, நாம் தமிழ் கட்சியின் வெற்றி அல்ல, தமிழ் பேரினத்தின் வெற்றி, தன்மானமிக்க ஒவ்வொரு தமிழ் மகனின் வெற்றி, இந்த மண்ணின் வெற்றி, மக்களின் வெற்றி. அதுவே மகத்தான அரசியல் புரட்சிக்கான வெற்றி. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.